லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 9. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தும். ஜனம் அதிகாலையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 சுவிசேஷங்களில் இதே தேவ வசனம் நாம் வேதத்தில் மத்தேயுவிலும் லூக்காவிலும் காண முடியும். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சொல்லுங்க, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தர் இந்த மாதத்தில் சிலதை நம்முடைய வாழ்க்கையில திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடைக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை பரிசுத்தாவியானவர் திறக்க போகிறார். ஒரு வீட்டுக்கு போறோம். எல்லா வீடுகளுக்கும் வாசப்படி இருக்கிறது போல மெயின் வாசல் இருக்கிறது. அப்ப அந்த கதவு எப்பொழுதும் மேக்சிமம் அடைத்திருக்கும். அவர்களை பார்க்க விரும்ப வேண்டும் என்று நினைத்தால், அவர்களுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? தட்டுவோம். அல்லேலூயா. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்விலே இவ்வளவு நாளும் ஒரு தட்டாத ஒரு கதவை இந்த காலையில நம்ம தட்ட போறோம். ஆமா, சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் தட்டியும் இதுவரையும் திறக்காத ஒரு வாசல் இந்த மாதம் உங்களுக்காக திறக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆதலால் இந்த வார்த்தை யார் சொன்னார் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார். நான் அந்த மேல உள்ள 2 காரியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கல. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்பது, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அதனால் வேதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு மையப்படுத்தி சொல்லி, ஒரு நபரை உங்களுக்கு இந்த காலையிலே அறிமுகப்படுத்தி, தேவ சமூகத்தில் உங்களை உங்கள் கூடாரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பரிசுத்தாவியினுடைய ஸ்பிரிட்ல உங்களை இந்த கூடாரத்திலிருந்து அனுப்ப ஜெபத்தோடு நினைக்கிறேன். உபாகமங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 29 ஒருவர் திருப்பிக் கொள்ளலாமே. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். தட்டுங்கள், உங்களுக்கு அப்பொழுது திறக்கப்படும். தேவனுடைய வாசல் எப்போ திறக்கப்படும்? எப்போ நம்முடைய சத்தத்துக்கு பதில் வரும்? எப்பொழுது சிலதை ஆண்டவர் திறப்பார் என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் நம்மை படிப்பிக்கிற, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம், உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். இஸ்ரவேலர்கள் நம்மை காட்டிலும் அதிகமாய் லைவாக தேவனுடைய அடையாளங்களை, அற்புதங்களை ருசித்தவர்கள். அவர்கள் எதெல்லாம் கர்த்தர் பாதத்தில் கேட்டார்களோ அவைகளை அவர்கள் கரங்களில் தந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவனுடைய வல்லமைக்கும் மகிமைக்கும் இன்னைக்கு ஒரு விதத்திலும் அதனுடைய வல்லமை குறைவதே இல்லை. அப்படிப்பட்ட அனாயிண்டிங், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இன்றும் இருக்கிறது.
ஆதலால் சபையே, தட்டுகிற ஒருவனுடைய வாழ்க்கையில் அவர் சிலதை திறக்க வேண்டும் என்றால் ஒரு முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைய முடியும். 2 வசனத்தை கூடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நபரை உங்களுக்கு இந்த காலையில உங்களுக்கு பரிச்சயப்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 17. நீதிமொழிகள் 8 வசனம் 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை என்னை கண்டடைவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில யாருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் கதவை திறப்பார்? என்னை நேசிக்கிறவர்களை நானும் நேசிப்பேன். பொதுவாக இந்த உலக பௌதீக வாழ்க்கையில நம்மளை யாரெல்லாம் நேசிக்கலையோ அவங்கள நம்ம நேசிக்க மாட்டோம். நம்மளை யாரெல்லாம் கண்டுட்டு காணாம போறாங்களோ அவங்கள நம்ம லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவோம். உலக பிரகாரமாக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு என்னதற்கு ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அல்லேலூயா. நீங்க உங்க கணவனை எவ்வளவு நீங்க அழகா நேசிக்கிறீங்க, உங்க மனைவி எவ்வளவு நேசிக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறீங்க, எக்ஸ்பெஷலி உங்களுக்குள்ள வாகனத்தை எவ்வளவு நேசிக்கிறீங்க, உங்க தொழிலை எவ்வளவு நேசிக்கிறீங்க. சந்தோஷம். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, என்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ திருப்பி நான் என்ன சொல்லுதுன்னா, உங்களை திரும்பி நான் உங்களை நேசிப்பேன். நல்ல புரிஞ்சுக்காங்க. அதிகாலையில் என்னை யாரெல்லாம் தட்டுதாங்களோ அவங்க வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். மகனே மகளே, தட்டுகிற இடத்துல திறக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள். தட்டுகிற இடத்தில் ஒரு தேவனை தேடுகிறவர்களை ஆண்டவர் அவர்கள் பட்சம். சென்னையில ஏசியா என்கிற ஒரு திருச்சபை, இந்த ஏசியாவில் ஒரு பெரிய திருச்சபை. அந்த போதகருடைய வாழ்விலே தனக்கு 2-3 ஆண் மக்கள், ஒரு பெண் மகள். அவருடைய விவாகத்திற்காக தேவ சமூகத்திலே அவர் அநேக நாட்களாய் ஒருவரை தட்டி கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு அலைன்ஸ் ரெடியாச்சு, சபைக்கு அறிவிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தன் சாட்சியை சொல்லுகிறார். என்னுடைய மகளுக்கு இந்த விவாகம் நடத்துவதற்கான எந்த முகாந்திரம் என் கையில் இல்லை. நான் ஒருவரை தட்டினேன். அவர் என் பிள்ளைக்கான எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்தினார். ஒருவேளை வீட்டை சொல்லி கவலைப்படுகிறீங்களா? நாளை தினம் என்ன ஆகுமோ என்று கவலைப்படுகிறீங்களா? இன்னைக்கு காலை ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இடத்துல போகணும். அதிகாலையில உம்மை நான் சிநேகிப்பேன். நீர் என்னை சிநேகிப்பீர், எனக்கு நல்ல தெரியும். உம்மை தட்ட சொல்ல காலையில நான் கண்டடையாமல் போவதில்லை என்று ஆவியானவர் இன்னைக்கு காலையில சபையை பார்த்து சொல்கிறார். ஒரு வசனத்தை கூட சொல்லி உங்களுக்கு ஒரு நபரை பரிச்சயப்படுத்த போறேன். ஆமா, சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கரங்களை தட்டி. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா தேவர்களிலும் மேலான தெய்வம் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நம்ம ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற பெரியவரை விட்டுட்டோம். தோற்று போனவன் இன்னைக்கு நம்ம பயப்பட்டு இருக்கோம். யார? தோற்று போனவனை பார்த்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்னுடைய நாமம் அதிசயமான நாமம். என்னுடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம்.
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னை தேடுகிறவன். இன்னைக்கு சில இடத்துல இன்னைக்கும் இந்த கிறிஸ்துவை ருசியாதவர்களாய், இந்த கிறிஸ்து செய்கிற அதிசயமான காரியங்களை ருசிக்காதவர்களாய் ரொம்ப பேர் இருக்கிறோம். இயேசு எங்கெல்லாம் போனாரோ, இயேசுடைய முதல் அற்புதமே ஒரு பெரிய குறைவை நிறைவேற்றி, அந்த நிறைவாக்கி, அந்த வீட்டில் என்னது குறைவுபட்டதோ அதை தந்து அவர்களை மகிழ்வித்த ஆண்டவர். இன்னைக்கு சொல்லுகிறாரே, இந்த 10 மாசத்துல சகலதும் குறைவுபட்டிருக்குமே, ஆனால் இன்னைக்கு தட்டுகிற ஒருவனுக்கு நான் திறந்து தேடுகிறவனை நான் சிலதை அவன் கையில தர விரும்புகிறேன். நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோடு இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு இந்த தேவாலயத்திலிருந்து வெளியில போனா நிச்சயம் அடுத்த மாதத்தில் உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை இந்த காலையிலே அறிமுகப்படுத்த போகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 32 வசனம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவருடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபினுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. எல்லாரும் கவனிக்க வேண்டும். யாக்கோபு என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தமே எத்தன், ஏமாற்றுக்காரன். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருவர் உங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு சில நேரத்தில் போய் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம். நம்ம அவரை ஓரங்கட்டி அடிச்சு ஒதுக்கி விடுறோம். ஆனா அவர் ஒப்புரவாய் கர்த்தர் இடத்துல வந்துட்டார்னா உங்களை விட கர்த்தர் மேலான இடத்துல கொண்டு வைப்பார். ஒரு ஹல்லேலூயா. நான் இந்த வேதாகமத்தில் எத்தனும் ஏமாற்று காரணமாயிருந்த யாக்கோபு ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அம்மாவினுடைய சூழ்ச்சி, அப்படிதான் சொல்ல முடியும், யாருடைய? அம்மாவினுடைய சூழ்ச்சியினால அப்பா கிட்ட இருந்து சகல ஆசீர்வாதங்களை வாங்கி இனி ஏசா இவரை கொலை செய்து விடுவான் என்ற பயத்தோட அவன் ஓடுகிறான். யாரெல்லாம் நம்ம ஏமாற்றுகிறோமோ நிச்சயம் ஏமாறப்படுவோம். அல்லேலூயா. அதனால யாரை ஏமாத்தாதங்க. யாருக்கும் ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்திடாதங்க. யாக்கோபு எங்க தன் சகோதரனை ஏமாற்றினானோ ஒரு இடத்தில் அவன் ஏமாற்றப்பட்டான். இப்போ மனைவியாச்சு, மனைவிகளாச்சு, பிள்ளைகளாச்சு, செல்வங்களாச்சு, அவனுக்கு ஒரு திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய உணர்வு அவனை துன்பப்படுத்தி ஏவப்படுத்தி அவனை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. திரும்பி வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில விசுவாசிகளுக்கு வந்து போன ஒரு குறை, திரும்பி வருகிற அனுபவம் ரொம்ப பேருக்கு இல்ல. விட்டு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வருகிற அனுபவம் அநேகருக்கு இல்ல. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், பிந்தி. எப்படி பிந்தி? அந்த மொத்தம் சொல்லுவதற்கான டைம் எனக்கு இல்லை. தன்னுடைய சகோதரனுடைய கோபத்தை தணிக்க அவனுக்கு வெகுமதிகளோட, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோட ஒரு குரூப்பை விடுகிறான். செகண்ட் அவனுடைய யாத்திரை என்பது மனைவிமார் தன் பிள்ளைகளை கொண்டு ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி ஒருவன் தனித்து நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தனித்து நிற்கிறதற்கு என்ன காரணம்னா,
இன்னும் சில நிமிடங்களுக்குள் நான் ஏமாற்றின ஊருக்குள்ள போறேன். ஊருக்காரங்க கண்டிப்பா யாரு சொல்லாட்டையும் என் சகோதரன் ஊருக்கு சொல்லுவாங்க, ஏமாற்றின வந்திருக்கிறான், திருட வந்திருக்கிறான். இந்த காலையிலே அவன் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி தனித்து ஒருவரை தட்டுகிறான், கரங்களை தட்டி. அவன் தட்டுகிற ஒரு சத்தம் என்னன்னா, எனக்கு மனைவிகள் வேண்டுமெனும், எனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்றும், சொத்து வேணும், சுகம் வேணும் இல்ல. இன்னைக்கு இதை நீங்க ஏற்றெடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் சிலதை நீங்கள் ருசிப்பீர்கள், சிலதை நீங்கள் உங்க கைக்கு கைப்பற்றுவீர்கள் என்று இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். அவன் தனித்து நின்று, நீர் என்னுடைய லைஃப, என் குணத்தை மாற்றுவதற்கு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கிறேன். நான் முகவரியாய் சொன்ன எத்தன் ஏமாற்றுக்காரன், எத்தன் ஏமாற்றுக்காரன். ஆனால் அவன் தனித்து நின்று போராடி, ரா முழுவது போராடி, அதிகாலை சூரியன் உதிக்க தொடங்கின நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்னை விட்டு விடு. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட ஒரு காரியத்துக்காக எத்தனை முறை ஃபோன் பண்ணி எப்படியாவது ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன சொல்லி எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணுதோம் தெரியுமா? இன்னைக்கு காலையில ஒரு யாக்கோபை போல, அப்பா ஒரு காலத்துல நான் அட்ரஸ் இல்லாதவனா இருந்தேன், ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாதவனா இருந்தேன், என நீர் அட்ரஸ் உள்ளவன் ஆக்கினீர். இது போதாத ஆண்டவரே, இன்னும் சில நன்மைகளை என் மனம் விரும்புகிறது, என் இருதயம் விரும்புகிறது, என் கணவன் விரும்புகிறார், என் மனைவி விரும்புகிறாள், என் பிள்ளை விரும்புகிறது. ஆண்டவரே, உங்களை நான் விட மாட்டேன். அவர் அதிகாலையில் சொல்லுகிறார், யாக்கோபே, இனி உன் பேர் என்னதா இருக்காது? யாக்கோபா இருக்காது. இனி உன்னுடைய பெயர் யாக்கோபா இருக்காது. இனி உன் பேர் இன்னைக்கு முதல் இஸ்ரவேல். இஸ்ரவேலன். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு வேறு பிரிக்கப்பட்டவன். இன்னைக்கு காலையில் சொல்கிறார், நீ அறியாத, நீ எட்டாத பெரிய காரியங்கள் செய்ய வல்லவர் உங்க கூட இருக்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, தட்டுங்கள் தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கொடுப்பேன் இல்ல, திறக்கும். என்னென்ன காரியங்கள் தட்டி இதுவரை கிடைக்கலையோ அதை செய்ய இந்த தேவன் வல்லவராய் உங்க வலது பாரிசத்தில் நின்று சொல்லுங்க. பயப்படாத. இதுவரை நீ தட்டினது எதெல்லாம் திறக்கலையோ இன்னைக்கு விசுவாசத்தோடு டைரியில் எழுதுங்க, நான் தட்ட போகிற சில காரியங்கள் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய உறவுகளுக்காக திறப்பார். என் சபைக்கு அவர் திறப்பார். தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Amen.